ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 13 ஆகுது. 13 நாள் வந்து சூப்பரா கடந்து வந்தாச்சு. யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாம வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100 நாள் சேலஞ்ச் இது. இந்த 100 நாள்ல இது 13வது நாள். எனக்கே கொஞ்சம் மந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்கூலும் இல்லை, நான் வீட்லயே இருக்கேன்னா அதனால எனக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து நான் கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஆகி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க வந்து ரெகுலரா உங்களுக்கு அது அப்படியே ரொட்டீனா போறதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் வந்து ஸ்கூல் போறதுனால பக்கத்துல இருக்க கிரவுண்டு பார்க்குக்கு போயிட்டு வருவேன். இப்ப ஸ்கூல் இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே போறதுனால இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்ல, அதனால எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஏதோ சாப்பிடணும் போலயே இருக்கு. ஏதாவது சாப்பிட்டுக்கினே இருக்கணும் போல இருக்கு. என்ன சாப்பிடுறதுனே தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, பூமர் இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது ஸ்வீட்ஸ் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமர் இருக்கும்ல, அந்த பூமர் சாப்பிடலாம். அது வந்து ரொம்ப நேரம் நம்ம வாயில போட்டு மென்னுட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு டிப்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம ஹெல்த்தியா தானே ஏதாவது சாப்பிடணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒச்சக்கல்ல, அப்புறமேட்டு அதான் கடலைங்கெல்லாம் இருக்கும்ல, வேர்க்கடலை, ஒச்சக்கல்ல, எது கிடைக்குதோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல வாங்கி நம்ம சாப்பிடலாம். அது கொஞ்சம் ஹெல்த்தியா தான் இருக்கும். நம்ம வாய் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்ல அந்த டைம்ல. ஆனா இந்த 13 நாள் வந்தாச்சு. வெயிட் மிஷின்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுல வந்து பேட்டரி இல்லைங்க. அதனாலே நான் வந்து பார்க்க முடியாம இருக்கிறேன். ஒரு 2 பேட்டரி வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம். கடைக்கு போய் வாங்குறதுக்கு அங்க போறேன். கடைக்கு பால் பாக்கெட்லாம் வாங்க போறேன். ஆனா அந்த பேட்டரி வாங்குறதுக்கு மட்டும் மறந்து போயிடுறேன். எது வேணுமோ அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்துடுற மாதிரி இருக்கு. நாளைக்கு கன்ஃபார்ம் நான் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் நான். ஆனால் கொஞ்சமாவது குறைஞ்சிருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குறைக்கலாமேன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதே. நம்ம கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் வாங்க. இது வரைக்கும் பண்ணலை, நடுவில் ஏதாவது ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அக்கா இந்த மாதிரி நான் 1 டே லீவ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடல தாராளமாக. நம்ம எத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நம்மளுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. நானும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்னால் முடிஞ்ச அளவு தான் பண்ணுறேன். ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு தான் இந்த பார்க்கில் போய் சுற்றும் போது ஒரு 1 ஹவர், ஒரு 1/2 ஹவர் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நாள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுறேன்ல ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன். எப்படியோ நம்ம பண்ணி முடிச்சிடணும்ல. ஏன்னா வெயிட் ஓவர் ஆகிட்டே பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா, இல்லை லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுறேன் நான். ஆனால் இன்ச் லாஸ் ஆகிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு வெயிட்டில் தெரியல. வெயிட்டில் வந்து வெயிட் மிஷின் வாங்கி அந்த பேட்டரி போட்டால் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நல்லபடியாக மெசேஜ் பண்ணுறீங்க. இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஃபுட் ஐட்டம் எல்லாமே. நானும் நீங்கள் சாப்பிட்றத பற்றி ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி காலையில் நம்மளுக்கு வந்து டீ, காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா 1 டைம் குடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 டைம் மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு அதுவே இது பண்ணாதீங்க. அது கூட நீங்கள் வந்து ஒயிட் சுகர் போடாதீங்க, ப்ரௌன் சுகர் போடுங்க. பால் குடிக்கிறேன் அப்படின்னா ஹனி கூட போடலாம், தேன் கூட கலந்து சாப்பிட்லாம் நம்ம. தேன் பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க. நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டு சாப்பிடுவேன். தேன் வந்து எதுக்காவது ஒன்றுத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டல்ஸ் எல்லாம் வச்சு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கெவுரு அடை தான் பண்ணி செஞ்சுருந்தேன். இந்த வீடியோவில் நான் பண்ணுறேன் பாருங்க. கெவுரு அடை செஞ்சுருந்தேன். அந்த அடை வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது. முருங்கைக்கீரை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த அடை வந்து சரி அது சாப்பிடலாமே அப்படின்னு. ஆனால் அது ஒன்று மட்டும்தான் சாயங்காலம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டுக்கு வந்து நான் இட்லி தான் சாப்பிட்ருந்தேன். மதியானம், காலையில் அந்த கெவுரு அடையை தான் திருப்பி சாப்பிட்ருந்தேன். இப்போது எல்லாருக்குமே பண்ணுறதா இருந்தால் நம்ம ஜாலியாக பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு பண்ணனா மட்டும் நம்மளுக்கு வந்து நம்ம தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டு போயிடுறோம். எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி யாருமே அப்படி பண்ணாதீங்க. நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மள மற்றவங்கள பார்த்துக்க முடியும். அதனால நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் பாருங்கள். நேற்று அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் எல்லாருக்கும் பொடி போடுறேன், ஆனால் நான் என்னோட ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கெவுரடை தட்டி நான் ஒரு ஆளே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த பசங்கள்லாம் வாங்கலை சாப்பிட்டதுக்கு. நல்லது செஞ்சு கொடுத்தா மட்டும் வாங்க மாட்டாங்க. இதுவே வேற ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லுங்க டிஃப்ரெண்ட்டாக, அதை வச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க மேடம் 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி டக்குன்னு செய்கிற ரெசிபி எதாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஏன்னா எனக்கு டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிடணும். ஓட்ஸு அப்புறம் பிரெட் எல்லாம் சாப்பிடுவேன். பீனட் பட்டர் அப்படிலாம் வச்சு சாப்பிட்ருக்கேன். ஆனா வந்து டக்குன்னு செய்யற மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் இருந்தா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் செய்யற மாதிரி. ஆனா டேஸ்டாவும் இருக்கணும். அந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்கோசம் வந்து நம்ம வந்து மெனக்கெட்டு செய்ய மாட்டோமே. யாருமே சரி நம்ம தானே அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். அந்த ஒரு கேர்லெஸ்ஸாலேயே நான் இந்த மாதிரி வெயிட் போட்டிருக்கேன்னு தெரியும். அதை தான் நான் சொல்றேன் திருப்பி திருப்பி. நீங்க எல்லாருமே வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்னுடைய மனசுல பட்டதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமா ஒரு 10 நாள் 13 நாளைக்கு அப்போ 12 நாளுக்கு அப்புறம் ஒரு நடுவுல ஒரு நாள் லீவ் விட்டேன் பார்த்தீங்களா? அதுலேருந்து கொஞ்சம் டயர்ட் ஆன மாரியே இருக்கு. கை கால்லாம் வலிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுலயே ஒரு மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு மைண்ட் செட் என்ன சொல்லுது? விட்டுடலாமா? விட்டுடலாமான்னு சொல்லுது. இன்னொரு மைண்ட் செட் என்ன 100 நாள் இருக்குல்ல. உன்னால எவ்வளோ குறைக்க முடியுமோ குறை. 100 நாள் இருக்குல்ல. எதுக்கு இப்ப நீ விட்டுட்டு இருக்கேன்ற மாரி சொல்லுது. எப்பவுமே தப்பா யோசிக்கிற மைண்ட விட்டுடணும். எது பக்கம் கரெக்டா யோசிக்குதோ அந்த மைண்ட தான் பிடிக்கணும். நான் இந்த 100 நாள் எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ பண்ண போறேன்ற மைண்ட் செட்ல தான் வந்திருக்கேன் இதுவரைக்கும். அந்த மாரி தான் நான் உங்ககிட்ட இப்போ வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 10 நான் குறைப்பேன். 10 கிலோ கிடையாது. 10 கிராமாவது நான் குறைப்பேன் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கேன். அவ்வளோ அளவுக்காவது கண்ட்ரோல் பண்ணா போதுமே. இப்ப நம்ம வந்து வெயிட் லாஸ் இல்ல அப்படின்னு ஆயிட்டோம்னா, எது கிடைக்குதோ அதுல போட்டு வாயில போட்டு மென்னுகின்னு ஜாலியா சுத்திக்கின்னு தூங்கி தூங்கி எழுந்துட்டு இருப்போம்ல. அப்படி இல்லாம நம்ம வெயிட் லாஸ்ல தான் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஆனா ஒரு மைண்ட்ல எப்பவுமே தப்பா தான் நினைக்கும். ஒரு பக்கம் எப்பவுமே கரெக்ட்டா தான் நடக்கும் நினைப்போம். ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு எது சோம்பேறித்தனமா இருக்குமோ அத தானே புடிச்சிட்டு இருப்போம். அந்த மாரி தான். இப்போ ஒரு வேலைக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம் நம்ப? எது ஈஸியா வேலையோ அங்க தான் போயிடுவோம். ஆனா கஷ்டமா இருக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து நல்லாருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து எது ஈஸியோ நம்ம அங்க போயிட்டுருக்கோம். அத தான் சொல்றேன் நானு. இப்ப என் மைண்ட் எல்லாமே ஒரு பக்கம் பண்ணணும், ஒரு பக்கம் பண்ணக்கூடாது. அப்படிதான் இருக்கு. ஆனா பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் 80% கிட்ட இருக்குது எனக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எதுவுமே நெனச்சு இந்த மாரி தப்பா என்னால முடியலக்கா அப்படின்னு சொன்னாலும் ஓகே. இல்ல நான் சூப்பரா பண்றேன்னு சொன்னாலும் சரி. நீங்க எது சொன்னாலும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். நம்மள மாரி வீடியோ பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நெறைய லேடீஸ்ங்க நெறைய கணக்கே கிடையாது லேடீஸ் வந்து இப்போ ஃபேட் ஆயிட்டு எப்புட்றா குறைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இப்ப நம்பலாம் பேசும்போது அவங்க நம்ம கமெண்ட்ஸ பார்த்தாங்க அப்படின்னா, நம்ம கூட ஜாயின் பண்ணி அவங்களும் கொஞ்சம் வெயிட் குறைக்கலாம்ல. அததான் சொல்றேன். இந்த 100 நாள் இருக்குல்ல, இந்த 100 நாள்ல எவ்வளவுதான் குறைக்கிறோம் நாமளும் பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி நான் வந்து என்னோட ஸ்டெப்ஸ் என்ன, எவ்வளவு நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் நேத்து நான் அந்த இது செஞ்சேன்ல கெவுரு அடை அதையும் தான் வீடியோவா போடுறேன் நானு. மத்தபடி வெளியில எங்கேயும் போவாதனால வீட்லயே நான் வந்து வாக்கிங் பண்ணனால நான் வந்து வீடியோ வந்து ஷூட்லாம் பண்ண முடியாது. நம்ம வீட்ல என்ன நடக்குதோ அதுதான் போடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி நடப்பேன் அப்படின்னா, ஒரு ரோபோ நடக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் வீட்டுக்குள்ளேயே ஒரே இடத்துல தான் நின்னு நடந்துட்டு இருப்பேன். நான் சுத்திலாம் நடக்க மாட்டேன். எங்க வீடு ஒண்ணும் அவ்ளோ பெருசு கிடையாது. ரூமும் இவ்ளோண்டு தான், ஹாலும் இவ்ளோண்டு தான், கிச்சனும் இவ்ளோண்டு தான். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சுத்திலாம் நடக்க மாட்டேன். ஒரே இடத்துலயே இப்டி 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 பண்ணிட்டு இருப்பேன். லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட் பண்ணுவோம்ல. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருப்பேன். அப்படிதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சேங்க. கன்ஃபார்மா நான் 10 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கேன். இந்த பொண்ணு வந்து குட்டி பாப்பாவா இருந்தப்போ. இவ வந்து ஒரு 8 மாசம் இருந்த டைம்ல நான் 10 கிலோ கிட்ட குறைஞ்சேன். அதே மாதிரி நடந்து தான். வெளியில எங்கேயும் போமாட்டேன். எங்க வீட்டுக்காரர் எங்கேயும் அனுப்ப மாட்டாரு. குட்டி பாப்பா, பால் குடிக்கிற பாப்பாவ விட்டு நான் எங்க போறது? வெளியில போக்கூடாதுல்ல. அதனால ஒரே இடத்துல இருந்தா நான் 10 கிலோ குறைஞ்சேன். அதே மாரி தான் இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த 10 டேஸ் லீவ் முடியிற வரைக்கும் பார்க்கலாம். எவ்வளவு தூரம் குறையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ நேத்து நான் என்ன எங்க போனேன்லாம் இல்ல. என்ன பண்ணேன் சாப்பிடுறதுக்கு ஒரு ஐட்டம் பண்ணேன். எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பக்கத்து வீட்லேருந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமா தான் சரி அடை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் ராகி மாவு பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போகும்போது சரி ஒரு பாக்கெட் ராகி மாவும் அந்த சேமியா மாதிரி இருக்கும்ல அதுவும் வாங்கிட்டு வந்தேன். சரி எதாவது செஞ்சு பார்ப்போம். நான் தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டே வந்தேன். அது கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை போட்டு இதில் போட்டு கலந்து தேவையான அளவுக்கு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூடவே உப்பு போட்டு
கொஞ்சம் அடை பதத்துக்கு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணுறேன். நீங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எண்ணெய் எனக்கே பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் நல்லாவே பிசைஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா திக்காக வந்துருச்சு. அப்புறமா நல்லா தோசைக்கல்ல காய வச்சு அதில் போட்டு தட்டி தட்டி எடுத்துட்டேன். ஆனால் வந்து வாழையிலலாம் தட்டி தட்டி எடுக்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி வரல. தோசைக்கல் வச்சு அது மேலே தட்டி தண்ணி தொட்டு தொட்டு கை சூடாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி எடுத்தேன். ஆனால் நான் சின்ன சின்னதாக தட்டி எடுத்தேன். காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்றுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது மட்டும்தான் 2 வேளை சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டேன். நடுவில் பசி அடிச்சிச்சுன்னா ஆரஞ்சு இருந்துச்சு. ஆரஞ்சு கொஞ்சம் சளி பிடிக்கும் தான், இருந்தாலும் அதை தான் சாப்பிட்டேன் நான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ஸ்டெப் மட்டும்தான் இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணது வீட்டில் இருக்கவே. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாரும் விடாதீங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக உங்ககிட்ட கொட்டிட்டேன். உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே என்கிட்ட கொட்டிடுங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபீல் இன்னொருத்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃபீலை தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு 4 நாள் தொடர்ந்து பண்ணியிருப்பீங்க. 5ஆவது நாள் வந்து முடியலடா அப்படின்னு விட்டுருப்பீங்கல்ல, அதே ஃபீல் தான் எனக்கும் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் மனசை தளர விடாமல் 6 நாள் போனால் என்ன, 7 நாள் போனால் என்ன, 8 நாள் 8ஆவது நாள் நான் திருப்பி எழுந்து உட்காடுறேன் அந்த 100 நாள் அப்படின்ற 100 நாள் சேலஞ்சில்ன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நம்மளால குறைக்க முடியுதோ அவ்வளோ குறைப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் இந்த சேனல் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோ பண்றீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்ரெடி போன வீடியோ பார்க்கலையா நிறைய பேர் எனக்கு தெரியல, உங்க கமெண்ட்ஸ் எதுவும் வரல. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. பண்றீங்களோ பண்ணலையோ ஒரு கமெண்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்றீங்க, இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு பண்ணுவீங்க அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுப்பேன். ஒரு 2 பேர் தான் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. என்னால் முடிஞ்சும் முடியல எது போட்டாலும் ஓகே தான். இருந்தாலும் நம்ம எல்லாமே வந்து ஒரு 100 நாள் சேலஞ்சில் இருக்கும். 100 நாள் முடியும் போது எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்களே பண்ணணும் அப்படின்னா மறக்காம கூட என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.